Corinthians 2:14 நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற அற்புதமான சத்திய வார்த்தையை நாம் இந்த நாட்களில் கவனிக்கிறோம். கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால வெற்றி நாண்டாக கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களுக்குள்ளதாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆகினால அடிப்படையிலேயே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், உலகம் சிந்திக்கிற விதத்திற்கும் வேதம் சிந்திக்கிற விதத்திற்கும் கட்டாயம் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது, விசேஷம் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆகினால தான் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தரிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ குறிப்பாக கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று சொல்லும் பொழுது பாருங்கள், கிறிஸ்து தான் மையமாக இருக்கிறார். அவர் மூலமாக தான் கடந்த வாரங்களில் கவனித்து கொண்டிருக்கிற வார்த்தையை மீண்டும் நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மூலம், கிறிஸ்துவுக்காக. ஆகியனால கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி வெற்றி பெற்றார், எதில் வெற்றி பெற்றார், நம்மை எப்படி வெற்றி பெற செய்கிறார் என்பதை தான் இந்த நாட்களில் நாம் குறிப்பாக கவனிக்கும்படியாக இருக்கிறோம். கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டதை நினைப்பூட்டும்படியான சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொலோசியர் 2:15 நம்ம கவனிக்கிறோம், சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். எங்கு வெற்றி சிறந்திருக்கிறார்? சிலுவையில் தான் வெற்றி சிறந்திருக்கிறார். இப்போ சிலுவைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா? பாருங்கள், இன்னும் குட் ஃப்ரைடேக்கு கொஞ்சம் 2 மாதம் இருக்கிறது. அதுக்குள்ளேயே ஆரம்பத்திலேயே சிலுவை ஆரம்பிச்சுட்டா சிலுவை இல்லைன்னா வெற்றியே இல்லை இல்லையா? சிலுவை இல்லை அவட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பதை நாம் கவனித்திருக்கிறோம். அப்போ சிலுவைன்னு என்ன அர்த்தம்? சிலுவையில் வெற்றி சிறப்பது என்று சொன்னால் என்ன? கலாத்தியர் 2:20 நாம் கவனித்திருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார் என்று அற்புதமான சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கலாத்தியர் 2:20 கட்டாயம் புரிந்திருக்கணும். அதனுடைய செயலாக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குண்டான வெற்றியை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன நாம் கவனிப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்வது. அது அவ்வளோ எளிமையாக இருக்கிறதா அல்லது என்ன சிரமம் இருக்கிறது என்பதை தான் நாம் இன்றைக்கு கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பாருங்கள், உலகத்தில் வெற்றி என்று சொன்னால் நான் நினச்சதை செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறது தான் வெற்றி. நான் நினச்ச இடத்துக்கு என்னால் போக முடியும், நினச்சதை என்னால் வாங்க முடியும், நினச்சதை நான் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடியது தான் சுதந்திரம், வெற்றி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது, கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது நான் நினைத்ததை செய்வதல்ல, அவர் நினைத்ததை செய்வது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு அது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். அப்படி என்றால் பவுல் சொல்கிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார். ஆகினால நம்முடைய தீர்மானங்கள் நம்மை சார்ந்திருக்கிறதா, கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிறதா? நம்முடைய திட்டங்களெல்லாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறபடினால் செய்கிறோமா, அல்லது கிறிஸ்து அதை நிர்ணயித்திருக்கிறபடினால் நாம் அதை செய்கிறோமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறோம். எவ்விதம் அது நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அது செயலாக்கத்துக்குள் வருகிறது என்பதை தான் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அவர் எப்படி வெற்றி சிறந்தார் பாருங்கள். அவருக்கும் நமக்கும் பைபிள் எப்படி நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், பாருங்கள், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறோம். அப்போது யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், எவ்விதம் இது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார், வாழ்கிறார். ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் மேன், பிரதிநிதியாகிய மனுஷனாக கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழும் பொழுது அவருக்கு சுயம் என்று ஒன்று இருக்கிறது. அவர் சுயத்தை சார்ந்து வாழ்ந்தாரா அல்லது பிதாவின் சித்தம் சார்ந்து வாழ்ந்திருக்கிறாரா? அப்போ அதனால் வரக்கூடிய சவால்கள் என்ன இருக்கிறது? அன்றைக்கு வந்த சவால்கள் தான் இன்றைக்கும் என்ன செய்கிறது, இருக்கிறது. காரணம் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு என்ன செய்யாது, வராதுன்னு சொல்கிறார். அப்போ குறிப்பாக நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். 30ஆம் வசனம் இணைந்து வாசிப்போம் என்றால், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடினால் என் தீர்ப்பு எப்படி இருக்கிறது, நீதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியான ஒரு உதாரணம்.
இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு சராசரி மனிதன் என்கின்ற நிலைமையில் அவருக்கு இந்த போராட்டம் இருக்கிறதா? சுயத்தை நான் நினச்சது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறதா? அல்லது பிதாவுக்கு நினச்சது செய்யணுங்கிற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறதா? இதுக்கு இடையில் வரக்கூடிய இந்த போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படி அதை ஜெயிக்கணும் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஐ cannot do anything on my own initiative என்று இருக்கிறோம். ஐ cannot அப்படின்னு சொன்னோம்னா என்னால் முடியாது என்று அர்த்தம் அல்ல. சில வசனங்கள் எல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது பாருங்கள், சுயமாய் செய்ய முடியும், ஆனால் நான் சுயமாய் ஒன்றும் என்ன செய்வதில்லை, செய்கிறதில்லை. அப்புறம் அவர் சொல்கிறார், என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். இது பயங்கரமான அற்புதமான சவாலான ஒரு வார்த்தை. என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய மை ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய நிதானம் சரியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மை டெசிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. என்னுடைய தீர்மானங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறது, நீதியாக இருக்கிறது. அது எப்படி 100% நீங்கள் எப்போவுமே யூ வில் ஆல்வேஸ் கெட் யுவர் டெசிஷன்ஸ் ரைட் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லா நிலைகளையும் 100க்கு 100% நாம் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் சரியாக தான் இருக்கும் எப்படின்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாத. அப்படி இருக்கும் பொழுது இயேசு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அவர் எதை பின்பற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உண்மையான மெய்யான ஒரு வார்த்தையை அவரால் சொல்ல முடிகிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். மை டெசிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட். என் தீர்மானம் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறது, சரியாக இருக்கிறோம். பாருங்கள், இயர் நிலையில் ரியலிஸ்டிக்காக சில நேரங்களில் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்கள் இவ்விதமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் வாழ்க்கையில் இல்லையா. தீர்மானம் எடுத்த பின்பு தான் தெரிகிறது அது தவறு என்று. அது வரைக்கும் அது சரின்னு தான் தோணுது. நான் சொல்வதை எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு இல்லையா. போன வாரத்தில் கவனித்தது போல், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு என்ன செய்கிறான், சிக்கி கொடுக்குறான். அந்த இழுப்பு இருக்கிறதுனால இதுதான் சரின்னு நமக்கு தோணுது. ஆனால் அது சரியில்லைன்னு எப்போ நமக்கு தெரியும் என்று சொன்னால், தீர்மானம் எடுத்த பின்பு தான் நமக்கு என்ன செய்கிறது, அது சரியில்லைன்னு நமக்கு தோணுது. ஒரு வாகனமாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், அதை வாங்கியே தீரணும். அது வாங்கலைன்னா வாழ்க்கையே இல்லை, என் வாழ்க்கையின் எதிர்காலமே அதில் தான் அடங்கி இருக்கிறது என்று நாமே நம்மளை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை வாங்கிடுறோம். வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது எதுக்கு இந்த பிரச்சனை நம்ம விலை கொடுத்து என்ன செஞ்சுருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்வதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சில தீர்மானங்கள் செய்த பின்பு தான் தெரிகிறது அது எப்படி இருக்கிறது, தவறாக இருக்கிறது என்பது. ஆனால் இங்கு இயேசு ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், என் தீர்ப்பு எப்பொழுதுமே எப்படி இருக்கிறது, நீதியாக இருக்கிறது. எப்படி முடியும், எப்படி சாத்தியம் இல்லையா? சும்மா அன்ரியலிஸ்டிக்காக நீங்கள் பேசுகிறீங்களா? யூஆர் லிவிங் இன் அ குக்கூ லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சம்மந்தம் இல்லாத, இயற்நிலை சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு கட்டுக்கதை போல் இருக்கிறதா? இல்லை. மறுபடியும் அவருக்கு வந்த பிரச்சனையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதையெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களை பார்க்கிலும் பல மடங்கு அழுத்தத்தின் மத்தியிலேயும் அவர் சொல்லுகிறார், என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மை வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவராக இருக்கிற ஆண்டவரே. தவறான தீர்மானம் நான் எடுத்துடக்கூடாது, தீர்மானம் எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ திறவுகோல் என்னவென்று கேட்டால், ஏன் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது, ஒய் மை ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட், ஏன் என் நிதானம் சரியாக இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பினவருக்கு சித்தமானதையே தேடுகிறபடினால் என் தீர்ப்பு எப்படி இருக்கிறது. ரொம்ப எளிமையான ஒரு லாஜிக்கு தான், ஆனால் ரொம்ப சவாலான ஒரு கோர்வையாக இருக்கிறோம். அதாவது என் தீர்மானம் ஏன் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, நான் எனக்கு சித்தமானதை நான் என்ன செய்கிறதில்ல, அவருக்கு சித்தமானதை செய்கிறதுனால என் தீர்ப்பு எப்படி இருக்கிறது, நீதியாக இருக்கிறது. அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணுன்னா, நான் நினச்சி செய்கிறது இல்லை, அவர் நினச்சது தானே செய்கிறேன். அவர் சரியாக தானே நினைக்கிறாரு, சரியாக தானே திட்டம் வச்சுருக்கிறாரு, சரியானதை தான் நான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருங்க, அப்போ உங்கள் தீர்மானம் எப்படி தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? அவர் சொல்கிறது மறுபடியும் கோர்வை கவனித்து பாருங்கள். நான் மனித நிலைமையில் கவனிப்போம் என்று சொன்னால், நான் நினச்சதை செய்யணும் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயத்தை செய்ய முற்படும் பொழுது, நானே பிரச்சனை உள்ள மனிதன், நான் குறைவுள்ள மனிதனாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு இது சரின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், எனக்கு தெரிந்ததை பார்க்கிறோம், எனக்கு தெரியாதது தான் எப்படி இருக்கிறது அதிகம் இருக்கும் பொழுது எப்படி நான் சரியாக தீர்மானம் எடுக்க முடியும்?
ஆகினால இயேசு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, முன்மாதிரியான அற்புதமான ஒரு உதாரணம். நான் என்னையே மையப்படுத்துவதில்லை, நான் நினச்சதை செய்யணும்னு நினைக்கிறதே கிடையாது. நான் யாரை தான் முக்கியப்படுத்துகிறேன்? அவரை தான் முக்கியப்படுத்துகிறேன். அவர் என்னை எதற்காக அனுப்பித்திருக்கிறாரோ, என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நான் செய்கிறபடினால நான் என்ற இடத்திற்கு அங்கே இடமில்லை, அவர் என்ற இடத்திற்கு தான் பிரதானம் இருக்கிறபடினால என் தீர்ப்பு எப்பொழுதுமே எப்படி இருக்கிறது? நீதியாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ இதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு மேலதிகாரி இருக்கிறாரு இல்லையா? மேலதிகாரி சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் மேலதிகாரி சொல்கிறத செய்யும் பொழுது அது தப்பாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா யார் தான் பொறுப்பு? மேலதிகாரி தான் அது பொறுப்பு. ஆனால் அதே சமயத்தில் நீங்களே தீர்மானம் எடுத்து நீங்கள் தான் டிசைட் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னால் அதில் ஒரு தவறு வந்தால் யார் தான் பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும்? நாம தான். இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு யார் மேலதிகாரி? இப்போ அங்கே தானே பிரச்சனை இருக்கிறது இல்லையா? கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலைவர் மாத்திரம்தான். ஆனால் செயலாளர், தொண்டர், தீர்மானம் பண்ணுறவர் எல்லாம் யார் தான்? நேம் சேக்குன்னு சொல்லுவாங்கல்லவா, வெறும் பேரளவில் அவருக்கு என்ன இருக்கிறது இல்லையா? இந்த வீட்டுக்கு தலைவர், அவர் தான் என் வாழ்க்கை, அவர் இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கையே இல்லை. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் தீர்மானங்கள் என்று வரும் பொழுது இயேசு சொல்கிறாரு, என் நிதானம் சரியாக இருக்கிறது, என் தீர்மானம் சரியாக இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முக்கியப்படுத்தாதபடிக்கு என்னை அனுப்பின பிதா எதை செய்ய சொல்லுகிறாரோ அதையே நான் என்ன செய்கிறேன். அப்போது வெறும் பாருங்கள் 5:30 இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கிறோம். அப்போ ரொம்ப ஈஸி தானே, பேசாமல் அவர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, அப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறது எளிமையாக இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எனக்கு நன்றாகவே தெரியும், வாழ்க்கை அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. லைஃப் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். லைஃப் இஸ் காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறது காட்டிலும் பீப்புள் ஆர் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். வாழ்க்கையே குழப்பமான வாழ்க்கைன்னு சொல்கிறது காட்டிலும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், குழப்பமான ஆட்களாக இருக்கிறார்கள். ஒரு தேவ மனிதர் அவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் விதமாக சொல்கிறார், பீப்புள் ஆர் மோர் காம்ப்ளிகேட்டட் தேன் யூ திங்க். அவர் ஒரு போதகராக பல ஆயிரம் மக்களுக்கு தேவன் அவர்களை பயனுள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நாம் நினைப்பதை பார்க்கலும் மக்கள் குழப்பமானவர்கள். சொல்லுங்கள், நாம் நினைப்பதை பார்க்கலும் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப குழப்பமான ஆட்கள். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, மறுபடியும் அவங்கள குறையாக சொல்லலை, வாழக்கூடிய உலகம் விழுந்து போன ஒரு உலகத்தில் இருக்கிறோம். பாவ பிரமாணத்தோடு போராட வேண்டும், பிசாசுகளோடு என்ன செய்ய வேண்டும்? போராட்டம் இருக்கிறது. மனிதர்களோடு நமக்கு என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது. வாழ்க்கையே சீன ஆயிடுதுன்னு சொல்கிறாங்கல்லவா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ வாழ்க்கையில் என்னெல்லாம் அழுத்தம் இருக்கிறது நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் சிம்பிளாக நான் எதையுமே செய்கிறதில்ல, அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போகிறேன் இல்லையா, அதனால் என் தீர்ப்பு நியாயமாக இருக்கிறது அப்படின்னு அப்படி சொன்னோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கிறோம். 2026 நமக்கு என்னங்க கவலை? அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போகிறோம், அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு சர்ச்சுக்கு வரலாமா வேண்டாமான்னு மழை பெஞ்சோடனே தீர்மானம் பண்ணுறதே நான் சொல்கிறது பெரிய போராட்டமாக இருக்கிறோம் இல்லையா? வரலாம், போகலாமா வேண்டாமா, ஏன் தேர்ட் சர்வீஸ் போனால் என்ன, இல்லையா ஈவினிங் சர்வீஸ் போனால் என்ன, இப்போ தான் மழை வரணுமா, இப்படி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள 6:35 ஆச்சு, பரவாயில்ல அடுத்த சர்வீஸ்க்கே போய்க்கலான்னு கொஞ்சம் பேர் வீட்டில் இருக்கிறாங்க. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதான். அப்போ குறிப்பு என்ன? வாழ்க்கையில் அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது, இயேசுவுக்கு இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவர் எப்படி ஜெயித்திருக்கிறார், எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் கவனிப்பது மிகவும் அவசியம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது நல்ல வேளை இந்த வசனங்களெல்லாம் இருக்குது, இல்லைன்னா ஈஸ் அ சூப்பர்மேன்கிற மாதிரி ஆயிரும். எந்த அர்த்தத்தில் நமக்கு வர்ற பிரச்சனை எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது இல்லையா? அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஏன் கஷ்டம் அவருக்கு புரியாதுங்கிற நிலை மாற, கஷ்டமே அவருக்கு இல்லை அப்படிங்கிறது போல் மாறிடும். அப்படி அல்ல. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் விதமாக நமக்கு போதிக்கிறது. இயேசுவே சொல்கிறார், இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நான் என்ன செய்கிறேன்? நெருக்கப்படுகிறேன். ஏங்க, சர்வ வல்லமுள்ள தேவன் மனித அவதாரமாக வெளிப்பட்ட பொழுது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் மாம்சத்தையும் தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று இருக்கிறது அல்லவா. when he limited himself இல்லையா, அந்த நிலையில் வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள் 50ஆம் வசனம், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு,
அது முடியும் அளவும் எவ்வளவோ நான் என்ன செய்கிறேன், நெருக்கப்படுகிறேன் என்ன சொல்கிறார். நெருக்கப்படுகிறேனுங்கிறது உண்மை. ஆனால் இந்த நெருக்கத்தில் எப்படி மேற்கொண்டிருக்கிறார் என்பதை கவனித்தால்தான் நீங்களும் நானும் கட்டாயம் நம்முடைய நெருக்கத்தில் கட்டாயம் நாம் ஜெயிக்க முடியும். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், அது முடியும் அளவும், அதாவது எதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது என்று கேட்டால், சிலுவை இருக்கிறது, பாடு இருக்கிறது, மரணம் இருக்கிறது இல்லையா, அதனூடாக போகக்கூடிய, அதாவது மரணம் இருக்கிறதுனா பிறந்த எந்த மனுஷனுக்கு என்ன இருக்கிறது, மரணம் இருக்கிறது இல்லையா. மரணம் இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் இருக்கிறது தானேங்க. இதை குறித்து எதை பெருசாக யோசிக்கணும் அப்படின்னு நம்ம இல்லை. இது வித்தியாசமான ஒரு மரணமாக இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் என்ன செய்ய வேண்டும், சுமந்து தீர்க்க வேண்டும். அந்த பாடுகளின் வழியை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதில் துரோகத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, ஏளனத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா. தவறாக குற்றம் சாட்டப்படும் பொழுது அமைதியாக இருக்க அவர் தன்னை தாழ்த்தின பொழுது நீதி அவரை விட்டு என்ன செய்யப்பட்டது, எடுபட்டது. தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்றாலும் ஒன்றும் செய்யாமல் தன்னை அவருடைய கரத்துக்கு ஒப்புக் கொடுப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆகையினால அது முடியும் அளவும் அதனால் நான் மிகவும் என்ன செய்யப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன் என்ன சொல்கிறேன். இன்றைக்கும் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. பண நெருக்கடி இருக்கிறது, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வரக்கூடிய நெருக்கடி இருக்கிறது, சில தவறான தீர்மானங்கள் எடுத்ததின் விளைவு, அதனால் இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி பாதரிங் மீ, நெருடலாகவே எனக்கு இருக்கிறது, உறுத்தலாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி தேவன் நமக்கு வெற்றி பெற உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லது ஒரு காரியம் நடக்கணும், அது இன்னும் நடக்காமையே இருக்கிறது, அந்த கோணத்திலும் நாம் கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முடியும் அளவும் நான் மிகவும் என்ன செய்கிறேன், நெருக்கப்படுகிறேன் இல்லையா. அவர் சொல்கிறது, சிலுவை முடியும் வரைக்கும் நான் மிகவும் என்ன செய்கிறேன், நெருக்கப்படுகிறேன். நமக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் இன்னொரு கோணத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இல்லையா, அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இல்லையா, இந்த விஷயம் நிறைவேறுகிற வரைக்கும் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் மிகவும் என்ன செய்கிறேன், நெருக்கப்படுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ நெருக்கப்படுவது என்று சொன்னால் என்ன, டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது. டிஸ்ட்ரெஸ்னால் மன உளைச்சலாக இருக்கிறது. மனம் எப்படி இருக்கிறதுங்க, உளைச்சலாக இருக்கிறது. அப்போது தூங்குற நேரம் பெருசாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கண் விழிப்பு வந்த மாத்திரத்தில் தூக்கத்துக்கு போகிறதுக்கே பெரிய மன உளைச்சலாக தான் இருக்கிறது. அதை யோசித்து பிறண்டு படுத்து இல்லையா, என்னென்னமோ பண்ணி கடைசியில் எப்படியோ தூங்கியாச்சு. தூங்கி முழித்த முதல் எண்ணமே எண்ணமாக தான் இருக்கிறது, அதே எண்ணமாக தான் இருக்கிறது. இதன் விளைவு கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மற்றவர்கள் கவனிக்கக்கூடிய அளவுக்கு முகசாயல் என்ன செய்திருக்கிறது, மாறி இருக்கிறது. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஒரு டல்லாக இருக்கிறீங்க, முகத்தில் அந்த ஒரு பிரகாசமே இல்லை, இனி கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி தெரிகிறது, அப்போ பார்த்தாலே தெரியுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா. இயேசுக்கு இருந்து தான் அவரே சொல்கிறார், நான் மிகவும் என்ன செய்யப்படுகிறேன் இல்லையா, மேன் ஆஃப் சாரோஸ் அண்ட் ஒன் ஹூஸ் அக்வைண்டட் வித் கிரீஃப்னு இருக்கிறார். அதாவது துக்கம் நிறைந்தவராகவும் பாடு அனுபவிக்கிறவர், பாட குறித்து படித்தவர் அல்ல, பாடு அனுபவிக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நெருக்கப்படுகிற என்று சொன்னால் ஒரு இறுக்கம், ஐ எம் கன்ஸ்ட்ரெயின்ட்னு இருக்கிறோம். கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னோம்னா ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கிறோம். சொல்லுங்கள், ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கிறோம். பவுல் உரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, we were unable to relax என்று சொல்கிறார். எங்கள் சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லை என்ன சொல்கிறார். வாசிச்சிருக்கீங்களா, கவனிச்சிருக்கிறோம். போன வருஷம் அந்த வசனத்தை வாசி விளக்கமெல்லாம் சொல்லியிருக்கிறோம். we were unable to relaxன்னு இருக்கிறோம். unable to relaxன்னு என்ன அர்த்தம் இல்லையா, பொங்கல் வருது, 3 நாள் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளலாம். பவுல் சொல்கிறாரு, வருஷம் முழுவதும் பொங்கலாக இருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியல, ரிலாக்ஸ் பண்ண முடியல. ஏன் என்று கேட்டால், பண்ண தெரியாதுன்றல்ல, சூழ்நிலையின் அழுத்தம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, ரிலாக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறார். ஆக இது ஒரு நிலை. அப்படியே தான் வாழ்க்கை முழுவதும் ப்ரெஷர்லேயே அவர் வாழ்க்கை ஓடிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சந்தோஷமாக ஓட விரும்புகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படி இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். ஓ இப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி இருந்தவர் தான் ஜெயிச்சு இப்படி சொல்கிறார். நீங்கள் இப்பொழுது இப்படி இருக்கிறீர்கள் அல்லவா, இதை ஜெயித்து இப்படியும் சொல்வீர்கள். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும். அப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கிறது இல்லை. ஐம் இம்பெல்டுன்னு இம்பெல்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இதை தவிர்க்க முடியாது, இதை கட்டாயம் செய்து தான் ஆக வேண்டும். நான் சொல்லக்கூடிய நிர்பந்தங்களை நீங்கள் யோசிக்க வேண்டும். மன நெருக்கப்படுகிறேன் இல்லையா, ஒரு இறுக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது, இதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இது தவிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் அல்ல, அந்த ஆப்ஷனே நமக்கு கிடையாது.
இப்போ இயேசு வந்து கிராஸ் இல்லையா, சிலுவை நினைத்த பொழுதுதான் நெருக்கம் உண்டாகிறது, மிகவும் நெருக்கப்படுகிறேன். அப்போ என்ன சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னா, அதை ஏங்க அதனால தான் நெருக்கம் வருதுன்னு சொன்னோம்னா அதை அவாய்ட் பண்ணிட வேண்டியதானே. அதை என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்த நெருக்கமே உங்களுக்கு இல்லையே. வேலையில் ஒரே பிரச்சனை, வேலையை விட்டுருங்க. மனைவியோட ஒரே பிரச்சனை, பிள்ளைகளோட ஒரே பிரச்சனை, சர்ச்சில் ஒரே பிரச்சனை, என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரே பிரச்சனையா? நீங்கள் இது ஓவர் சிம்பிளிஸ்டிக் சொல்யூஷன் எல்லாம் வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது இல்லையா. ஏசாயா இன்னொரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். பேறுகாலம் நெருங்கி இருக்கிறது, பிள்ளை பெறவோ வேலன் இல்லை. அதுதான் நிர்பந்தம் இல்லையா. 9 மாதம் முடிய போது பிள்ளை பெற்றே ஆக வேண்டும். ஆனால் பெறுவதற்கு என்ன இல்லை, அதை 3 மாதம் தள்ளி போடுங்க. என்ன அவசரம்? நிதானம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? சொல்ல முடியுமா? அது சொல்லவே முடியாதல்லவா. 10ஆம் தேதி வந்தால் இஎம்ஐ கட்டணும், தள்ளி போடுங்க 10ஆம் தேதியே. அறிவு இருக்கா அப்படின்னு தான் கேட்க தோணும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? வேதம் முற்றிலும் சிறப்பான வேதமாக இருக்கிறது இல்லையா. மனுஷன் அன்றாடப்படக்கூடிய கஷ்டத்தை புரிந்த வேதமாக இருக்கிறது. ஆகினால தான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால அப்படின்னு சொன்னோம்னா சோதனையில் கம்பெனி கொடுக்கிறவர் அல்ல, கூட இருக்கிறவர் என்பதில் மாற்றம் அல்ல, உதவி செய்கிறவராக இருக்கிறார். உதவி செய்கிறவர். எத்தனை பேர் அவருடைய உதவி உங்களுக்கு தேவை இல்லையா. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பாவத்தின் விளைவு வரக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்று கேட்டால், உதவி இருந்தாலும் நானே சமாளிப்பேன் என்று நினைக்கிறான் அல்லவா. அது அவனுக்கு எப்பொழுது புரியும் என்று கேட்டால், மிகப்பெரிய நஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். அப்போவே ஆண்டவரை கூப்பிட்டுருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்றைய ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார். இட் ஹேஸ் டு பி டன். கட்டாயமும் இது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது முடியும் வரைக்கும் நான் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை கட்டாயம் என்ன செய்தாக வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறுபடியும் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது, நியாயமாக இருக்கிறது. ஏன் நியாயமாக இருக்கிறது என்று சொன்னால், பாருங்கள், நான் என் சித்தத்தை செய்யவில்லை, யாருடைய சித்தத்தை செய்கிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சித்தம் செய்வது ஆனந்தமான ஒரு விஷயமா இருக்கிறதா அல்லது அழுத்தமான ஒரு விஷயமா இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்கிறார், ஐ டிலைட் டு டூ யுவர் வெல் அப்படின்னு சொல்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறாரு இல்லையா. இங்கே இது விருப்பமான விஷயமா இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ் இட் அ ப்ளஷர் டு டூ காட்ஸ் வில் ஆர் இட் இஸ் அ ப்ரெஷர் டு டூ காட்ஸ் வில் இல்லையா. தேவனுடைய சித்தம் செய்வது ஆனந்தமான விஷயமாக இருக்கிறதா அல்லது ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயமா இருக்கிறதா. இவன் மறுபடியும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறான் இல்லையா. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன தான் பண்ண முடியும், எப்படி தான் அதை மேற்கொள்ள முடியும்? ஆண்டவராகி இயேசு சொல்கிறாரு, நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னார் அல்லவா. அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நெருக்கப்படுகிற என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருக்கப்பட்டவர் ஜெயித்த தேவனாக இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆகினால் தான் பவுல் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்கிறார். ஆச்சரிக்கீங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு இருக்கிறது அல்லவா. என்ன போராட்டம்? எளியா குடும்பத்து போராட்டமா, வேலையில் போராட்டமா, எந்த போராட்டத்தை குறித்து சொல்கிறாரு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு வரக்கூடிய எல்லா சவால்கள், நமக்கு வரக்கூடிய எல்லா போராட்டங்கள், நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சவாலான சூழ்நிலைகள் ஒன்றை குறிவைத்து வருகிறது. எதை குறித்து வைத்து வருகிறது என்று கேட்டால், நம்முடைய விசுவாசத்தை குறி வச்சு வருகிறோம். ஆகினால்தான் பொன்னை பார்க்கலும் விலையேற பெற்றதாகிய உங்களுடைய விசுவாசம் கட்டாயம் சோதிக்கப்படும் இல்லையா. கோல்டு ரேட் இன்னைக்கு ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்களவா. அது ஏறிட்டே போட்டுங்க. அது எவ்வளோ ஏறினாலும் நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் இருக்கிறது அல்லவா, அது அதை பார்க்கலும் எப்படி இருக்கிறது, விலையேற பெற்றது. அதை உரசி பார்ப்பாங்க, உங்களையும் உரசி பார்ப்பாங்க. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? உரசி பார்க்கும் பொழுது நன்றாக தெரியும், இது போலியான விசுவாசம் அல்ல, இது வெறும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய விசுவாசம் அல்ல, வெறும் வருஷம் ஆரம்பத்தில் வரக்கூடிய விசுவாசம் அல்ல, இது என்றென்றைக்கு நிலைக்கக்கூடிய
ஜெனுவினான அசலான ஒரு விசுவாசம் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். ஆகினாலாம் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடு. அது என்னது நல்ல போராட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ரொம்ப அற்புதமாக சொன்னார். நல்ல போராட்டம்னு எதை சொல்ல முடியும் என்று கேட்டால், எந்த போராட்டத்தை நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களோ அதுதான் என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். அப்போ இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை நீங்கள் நல்ல போராட்டமாக மாற்றிடணும். சொல்லுங்கள், இப்போ ஒரே போராட்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்லவா, இது கடைசியில் எப்படி வரணும்? நல்ல போராட்டம். ஏனென்று கேட்டால், இந்த போராட்டத்தில் கிறிஸ்து வெற்றி சிறந்தது போல உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகினால ப்ரெஷர் இருக்கிறது. when it is properly channelized it becomes பவர்னு சொல்லலாம். அதாவது அழுத்தம் இருக்கும் பொழுது அதை சரியான முறையில் நாம் கையாளுவோம் என்று சொன்னால், அதன் மூலமாக தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால் தான் பவுல் சொல்கிறார், நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. அதாவது என்ன சொல்ல முடியாது இருக்கிறோம்? நாங்கள் நெருக்கப்பட்டாலும், அந்த வசனம் வாசிப்பது நல்லது. 2 கொரிந்தியரில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. பாருங்கள், பலவிதமான சூழ்நிலை இருக்கிறது. நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். நெருக்கப்பட்டவர் எப்படி வெற்றி கொண்டாரோ அதுபோலவே உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் இல்லையா, pressured circumstances properly channeled is an opportunity for the power of God to manifest itself. அழுத்தத்தின் மத்தியில் நாம் அவரை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால், அவருடைய வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். எங்கள் நெருக்கப்படுகிறோம். ஆனால் இதில் எப்படி நாங்கள் ஜெயிக்க போகிறோம் என்று சொன்னால், நாங்கள் ரொம்ப பயங்கரமான ஆட்கள் என்பதினால் அல்ல, நாங்கள்லாம் வெறும் மண்பாண்டம் தான். எப்படி இருக்கிறது? நாங்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் இல்லையா? மண்பாண்டம். ஈஸிலி வி வில் பி புரோக்கன், வெரி ஃப்ராஜைல். அதாவது சில இந்த அட்டைப்பெட்டியிலலாம் சில பொருட்களெல்லாம் அனுப்பும் பொழுது பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஒரு கண்ணாடி போட்டு உடையிற மாதிரி போட்டு, ஃப்ராஜைல் ஹேண்டில் வித் கேர். உடையக்கூடிய பொருள் கவனமாக என்ன செய்ய வேண்டும்? கையாளவும் ஒன்று போட்டிருக்காங்களவா? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் தான்? ஃப்ராஜைல் இல்லையா? மிகவும் எளிமையாக உடையக்கூடியவர்கள். ஆகினால ஜாக்கிரதையாக தான் என்ன செய்யணும்? நம்மளை கையாளணும். ஆனால் இந்த எளிமையாக உடையக்கூடிய பொருளுக்குள்ளாக உலகத்தை வென்றவர் நமக்குள் இருக்கிறார். விளைவு என்ன சென்றால் நெருக்கப்படுகிறோம். ஆமாம்மா, நெருக்கம்லாம் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொல்கிறாரு. சும்மா 1-2 பக்கம் கிடையாது. நாங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கிறது இன்னும் சொல்கிறாங்களவா? இது எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும், அடுத்த வார்த்தை சத்தமாய் சொல்ல வேண்டும், நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை. நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னார் அல்லவா? அவர் எவ்விதம் ஜெயித்திருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் நானும் ஒடுங்கி போவதில்லை. பக்கத்தில் கூட பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒடுங்கி போவது, ஆமாம், ஒடுங்கி போவது இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால், நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நெருக்கப்பட்டார் உண்மை, ஆனால் வெற்றி கொண்டவர் தான் நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை ஜெயிக்க முடியும்? இயேசு சொல்கிறாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தையே நான் செய்கிறபடினால் பாருங்கள் என் தீர்ப்பு எப்படி இருக்கிறது? சரியாக இருக்கிறது. அப்போ ஒரு 4-5 சூழ்நிலை நம்ம பார்க்க முடியாது இருக்கிறோம். இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் வரத்தான் செய்யும், நெருக்கம் வரத்தான் செய்யும். அதை எப்படி இயேசு கையாண்டு இருக்கிறாரு, எப்படி ஜெயிச்சிருக்கிறாரு, எப்படி நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்? பைபிளில் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, அவர் நம்மை போல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவராக இருந்தும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். நீங்கள் வாசித்திருக்கீங்களா? பின்ன அதை வாசிச்சுதான் ஜெபம் பண்ண போகிறோம். நம்மை போல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவராக இருந்தும், அதனால தான் மனுஷனுக்கு நேர் இருக்கிற சோதனையே அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு என்ன செய்யாது? வராதுன்னு சொல்கிறார். சோதனையே வரல அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஜெயிக்கவே முடியாது. போராட்டமே வரலன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? பாஸ் ஆகணும், ஆனால் பரீட்சை எழுத மாட்டேன்னு சொன்னால் கொரோனா தான் வரணும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போ தான் இப்போ எக்ஸாம் எழுதாமல் என்ன செய்கிறாங்க? பாஸ் ஆன ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அப்போ போராட்டம் வந்தால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அல்லவா? என்னடா இப்படி ஒரு போராட்டமாக, இப்படி ஒரு நெருக்கமாக, இப்படி ஒரு சவாலா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரிஞ்சுக்கிறோம்.
ஆனால் இதில் நீங்கள் ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறது இல்லையா? 5 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன் இல்லையா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் த டெவில். பிரதானமாக நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம் கிடையாது. துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது என்ன சொல்கிறார். அப்போ இயேசுவும் விதிவிலக்கல்ல, அவருக்கு என்ன இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அவரை சோதிக்கும்படிக்கு பாருங்கள் யாரே வந்திருக்கிறான், சோதனைக்காரன்னு என்ன செய்கிறான், வருகிறான். பாருங்கள் ஒருவர் விதமாக சொல்கிறாரு, அதாவது ரொம்ப டஃப்பான கேஸ்னால் தான் அவனே வருவான்னு சொல்லி. நான் சொல்ல புரிகிறதா? நமக்கெல்லாம் வரணும்னு என்ன கிடையாது, அவசியமே கிடையாது இல்லையா? சும்மா சாதாரண விஷயங்களெல்லாம் நம்மளை எளிமையாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் இல்லையா? சிஎஸ் லூயிஸ் என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான எழுத்தாளர். அவர்கள் ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறார்கள் இல்லையா? ஸ்க்ரூ டேப் லெட்டர்ஸ்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். அது எப்படின்னா, கான்வர்சேஷன் பிட்வீன் த சீனியர் டெவில் அண்ட் த ஜூனியர் டெவில். அதாவது சீனியர் பேய்க்கும் ஜூனியர் பேய்க்கும் இருக்கக்கூடிய உரையாடல் தான் எழுதியிருக்கிறார் இல்லையா? அதில் அந்த ஜூனியர் ஒரு பக்தியுள்ள ஒரு அம்மாவை சோதிக்கணும்னு என்னென்னமோ பண்ணுது. என்ன பண்ணாலும் அந்த அம்மா ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ போய் அந்த சீனியர்கிட்ட சொல்லிச்சான், இந்த அம்மாவை எல்லாம் அவளை சோதனைகள்லாம் விளை வைக்க முடியல, இந்த அம்மா பயங்கரமான பக்தியாக இருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த சீனியர் சொல்கிறேன், இந்த அம்மாவையெல்லாம் கீழே விழுக்காட்டுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அம்மாவுக்கு வேலைக்காரமாக டீ கொண்டு போவாங்க, அதில் சர்க்கரை மாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் இல்லையா? இது கதை தான். நீங்கள் கேட்குறது பார்த்தோம்னா பரவாயில்ல, நல்லா வசனத்தை காட்டிலும் கதை எப்படி இருக்கிறது. நான் சொல்ல புரிகிறதா? அப்போது சர்க்கரை மாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோ, அப்போ உனக்கு தெரியும் இந்த அம்மா எவ்வளோ பக்தின்னு. அப்போது சர்க்கரை இல்லாமல் பார்த்துடுச்சு. அந்த அம்மா வாயில் வச்சோன்னு தூன்னு துப்பிட்டு, எத்தனை வருஷம் இந்த வீட்டில் வேலை செய்கிற, உனக்கு தெரியாதா நான் காலையில் சர்க்கரை இல்லாமல் குடிக்க மாட்டேன். அவ்வளவுதான், உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் என்ன செய்திருப்பதாக. இந்த அம்மானால் ஒரு சர்க்கரை கூட என்ன செய்ய முடியாது, அதை கூட ஜெயிக்க முடியல. ஆனால் சோத்திரம் சோத்திரம் சோத்திரமாப்பா சோத்திரமா, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எதை ஜெயிக்க முடியல. ஆமாம், அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. பிசாசுக்கு நம்மளை காலம் நிறைய அனுபவம் இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கிறவருக்கு அவருக்கு எல்லாவற்றுக்கு மேலே என்ன இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. அவன் பிசாசு சொல்லுகிறான், இப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது அல்லவா? கடந்த வாரத்தில் இந்த உதாரணம் தான் கவனிச்சிருக்கிறோம். அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கேட்டால், நீ தேவனுடைய குமாரனா. குமாரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், அதை எந்த கோணத்தில் கவனிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் சொன்னால், த ப்ரெஷர் டு ப்ரூவ் இல்லையா, நான் அதை நிரூபிச்சாகணும், இதை நான் செஞ்சே காமிக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? சொந்தக்காரங்களுக்கு முன்பாக நம்ம நல்லா இருக்கணும்னு நிரூபிக்கணும். அப்படி நிரூபித்து என்ன பண்ண போகிறீங்க? நான் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இந்த வாரம் கல்யாணம் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, வாட் எவர் தட் மைட் பி இல்லையா? அவங்க போகும் பொழுது நம்ம அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். நம்ம நல்லா இருக்கணுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ரூவ் பண்ணணும்னு போய் தான் அவசியமில்லாத விஷயத்தில் போய் என்ன செய்வாங்க, மாட்டிக்குவாங்க இல்லையா? பாருங்கள், அடுத்த வாரம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு புது காரில் போய் இறங்கி நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்? நம்ம தொழில் எப்படி போயிட்டுருக்கிறது, நல்லா போயிட்டுருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக போய் கடன் உடனெல்லாம் வாங்கி கண்டத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு புது காரில் போய் நீங்கள் இறங்கணுன்னு அவன் அதை காட்டிலும் புது காரில் வரான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நீங்கள் ப்ரூவ் பண்ணி எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. ஆனால் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். எப்படிப்பட்ட விஷயம் என்று கேட்டால், நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் நீர் இந்த விஷயத்தை என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறார். இஃப் யூ ஆர் ரியலி தி சன் ஆஃப் காட், நீர் உண்மையாக நீ ஒரு விசுவாசியாக இருந்தால் நீங்கள் இதை செய்து இதை என்ன செய்ய வேண்டும், நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு இதை செஞ்சு நிரூபிக்கணும். உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குங்கிறத செஞ்சு என்ன செய்யணும், நிரூபிக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று எந்த ஒரு அழுத்தமும் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆங்கிலத்தை விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ், பட் யூ கேன் பி எ ப்ரூஃப். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களை நிரூபணம் பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதை நான் இவ்விதம் எளிமைப்படுத்தி சொல்லும்படியாக விரும்புகிறேன்.
ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான பிரசங்கியார் ஒரு அற்புதமான உதாரணம். அவர் சொல்கிற உதாரணங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆகினால அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், வாட் டஸ் த லயன் ஹேஸ் டு டூ இன் ஆர்டர் டு ப்ரூவ் தட் இட் இஸ் அ லயன்? அதாவது ஒரு சிங்கம் தான் சிங்கம் என்பதை நிரூபிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம் நீங்கள் எல்லாரும்? அது ஒரு சிங்கம் என்பதை நிரூபிப்பதற்கு சிங்கம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உரிமை வேண்டும் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு, அது சிங்கம் என்பதை நிரூபிப்பதற்கு அது சிங்கமாகவே இருந்தால் போதும். புரிந்தால் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உருமணும்னு அவசியம் கிடையாது, இருமணும்னு அவசியம் கிடையாது, சத்தம் போடணும்னு அவசியம் ஒன்று. அது இருக்கிறதே எப்படி தான் இருக்கிறது? நீங்கள் இருக்கிறதே தேவ பிள்ளையாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் எதையும் தலைகீழாக நின்று அதை நிரூபிக்கணும்னு எத்தனை பேர் இந்த அன்னெசரி ப்ரெஷர் இருக்கிறது அல்லவா, உங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு பிரசங்கியாராக இருக்கலாம், பாடல் பாடக்கூடியவராக இருக்கலாம், ஒரு வேலை, வாட் எவர் தட் மைட் பி. ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை ஒர்த். என்னுடைய வல்லமையை நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு இருக்குதுங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவசியமில்லாத ஒரு நிலைக்கு உங்களை என்ன செய்கிறீர்கள், தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு மாறாக ஆண்டவரே நானும் எலியா ஜோம் ஒன்று ரொம்ப அற்புதமாக இருக்காது, நல்ல அற்புதமான ஒரு உதாரணம். அவங்க பாகால் தீர்க்கதரிசிகள் ஜோம் பண்ணுறாங்க அல்லவா, அவங்களுக்கு எப்படியாவது வரத்துலேருந்து என்னத்தை கொண்டு வரணும், அது நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறாங்க, கத்தியெல்லாம் எடுத்துட்டு தங்களை என்ன செய்கிறார்கள், கீறிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எளியா ஜோம் பண்ணுறார். அவர் ஜெபத்தை கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? ஏர்னஸ்ட் ப்ரேயர்னு இருக்கிற யாக்கோபு நிறுவத்தில் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுக்கு. எலியாவும் நம்மை போல அவருக்கும் ப்ரெஷர் இருக்கிறது இல்லையா? பாருங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற ஆளெல்லாம் கூட்டி வச்சுட்டாரு, ராஜாவை கூட்டி வச்சுட்டாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. நாள் முழுவதும் அவங்க முயற்சி எடுத்து அந்த முயற்சிக்கு பலன் கிடையாது. இப்போ கடைசியில் அந்தி சாயும் நேரத்தில் யார் வரணும், எலியா வரணும். நாம் என்ன நினைக்கிறோம், அவர் எப்படி ஜோம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளான ப்ரேயர். நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதானா இல்லையா? நம்ம நினச்சோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 4 பாட்டு நல்லா வேகமான அக்கினி அக்கினி அக்கினின்னு ஒரு பாட்டு, அப்புறம் இறங்கணும் இறங்கணும் இறங்கணும்னு ஒரு பாட்டு இல்லையா? அப்படியெல்லாம் பாடி பயங்கரமாக கையெல்லாம் தட்டி ஒரு ஆவிக்குள்ள ஒரு பரவசம் அடைந்து அதுக்கப்புறம் என்ன வந்தது அதெல்லாம் நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா நரேஷன் ரொம்ப எளிமையாக இருக்கிறது. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் இவைகளெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்திருக்கிறேன் என்பதையும் நீர் நிரூபிக்கும்படிக்கு இந்த ஜெபத்தை நீர் என்ன செய்ய வேண்டும், கேட்டறலும் அப்படின்னு ஜோம் பண்ணுறாரு. பைபிள் சொல்லுறது, அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ரொம்ப அலட்டணும்னு தேவையில்லை. சொல்லுங்கள் ரொம்ப அலட்டணும்னு என்ன கிடையாது, தேவை கிடையாது. நீர் தேவனுடைய குமாரனானால் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், அதனுடைய அப்ரோச் எப்படி இருக்குது என்று கேட்டால், நான் தேவனுடைய குமாரன் தான், இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நான் சொல்வதை புரிந்து கொண்டால் ஜெயிக்கலாம். உலகம் சொன்னோம் இதை செஞ்சு நிரூபின்னு. பைபிள் சொல்லுறது நீ செய்யாமல் இருப்பது தான் நிரூபணம். நான் சொல்கிறேன், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவையிலிருந்து என்ன செய்யணும், இறங்கி வரணும். சிலுவையில் இருந்து தான் ஜெயித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உன்னை செஞ்சு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவன் விரும்புகிறதை செய்வதன் மூலமாக தான் நீங்கள் கட்டாயம் ஜெயிக்க முடியும். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இப்போ குடும்பத்தில் நிர்பந்தம் இருக்கிறது. யூ ஹேவ் டு ப்ரூவ் யூ ஆர் பவர்ஃபுல். நீங்கள் வல்லமுள்ளவர்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நிரூபிக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நிரூபிக்கிற விதமாக கர்த்தர் நிரூபிப்பார். அதை நான் இவ்விதம் உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இந்த கல்லை அப்பமாக மாற்றும்னு சொன்னார் அல்லவா, அப்போ அவர் என்ன செய்யலை, மாற்றவே கிடையாது. ஆனால் 5 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்த பொழுது 5000 பேர் திருப்தி அடைந்தார்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வகுத்து வைத்திருக்கிற இடத்துல, அவர் செயல்பட வேண்டிய விதத்தில் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் எந்த கல்லையும் மாற்ற வேண்டாம். இருக்கிறதையே அற்புதமாக பெருக்கமடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்போ அவன் சொல்லுகிறான் இல்லையா, நீர் கல்லை மாற்றணும், அதை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. எப்படி ஜெயிச்சார் என்று சொன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையில் அல்ல, எழுதியிருக்கிறபடி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற
அப்போ உங்கள் சூழ்நிலையில் நிர்பந்தம் வரும், ப்ரெஷர் வரும். என்ன சொல்லும்? நீ ஆம்பளைன்னா நீ உனக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா, உனக்கு திறமை இருந்துச்சுன்னா இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்லணும், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது. இதையெல்லாம் நீ சொல்லக்கூடிய விஷயத்துக்கு செய்வதற்காக அல்ல. அவர் எதற்காக பலன் கொடுத்தாரோ, எதற்காக ஞானம் கொடுத்தாரோ, எதற்காக திறமை கொடுத்தாரோ, அவர் சித்தம் செய்வதற்கு மாத்திரம்தான் பயன்படும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிற அற்புதமான வார்த்தையின்படி என்னுடைய நிதானம் நீதியாக இருக்கிறது, என்னுடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? நீதியாக இருக்கிறது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுவேன். ஆகினால ரொம்ப அற்புதமான வார்த்தை பவுல் சொல்கிறாரு, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன செய்ய வேண்டாம், என்ன வேண்டாம். நீங்கள் இப்போ யாரோ சொல்கிறதெல்லாம் நீங்கள் வசனத்தை வாசிக்கணும். முதலாவது எதை வாசிக்கணும்? வசனத்தை வாசிச்சிங்கன்னா அதிலேயே வெளிச்சத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நீங்கள் அங்கே இங்கெல்லாம் போய் அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்களே உங்களை ஒரு நிர்பந்தத்துக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். எழுதப்பட்டதற்கு ஏன் மிஞ்சி என்ன வேண்டாம்? எப்படி ஜெயிச்சாரு? எழுதி இருக்கிறபடி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ என்ன எழுதியிருக்குன்னு நம்ம கட்டாயம் படித்தாதான் நெருக்கத்தில் அற்புதமான ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் இணைந்து ஆமீன் என்று சொல்லான். இப்போ ஒரு ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம் இருக்கிறோம். ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம்னு சொன்னால் ப்ரூவ்னு சொன்னான் இல்லையா, நிரூபிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும். அவர் சொல்ல எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. ரெண்டாவது ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம்னு சொல்லும் பொழுது இது எவ்விதம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ரொம்ப டெலிகேட்டான ஒரு சூழ்நிலை. ஆனால் அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கோணமும் இருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். 3ஆம் வசனம், கல்யாணத்துக்கு போகிறாங்க அல்லவா. இயேசுவும் அவருடைய தாயாரும் சீசர்களும் என்ன செய்யப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். 3ஆம் வசனம் வரும் பொழுது, திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்ன சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் உனக்கும் என்ன அப்படிங்க. ஸ்ரீயேன்னு சொன்னோம்னா மரியாதை இல்லாத ஒரு வார்த்தை அல்ல, அது அந்த அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டு தான். கணத்துக்குரிய ஒரு பதம் தான் பயன்படுத்தப்படுகிறது. இவங்க கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா. கல்யாணத்துக்கு இவங்களுக்கு பெரிய சம்பந்தம் தான். இப்போ உங்கள் ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க இல்லையா, போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட சாம்பார் தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? சிம்பிளாக யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்னங்க என் பத்திரிக்கை கொடுத்தாங்க, நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். சாம்பார் இல்லைன்னா வழியில் அறிபவன் இருக்குது, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு நான் என்ன, நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிகிறது? இது சும்மா எளிமையான ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். அப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும், அதாவது இதுக்கும் நமக்கும் என்ன இல்லை, பெரிய சம்பந்தம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதை இவ்விதம் உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். சில நேரத்தில் சில ஆட்கள் இவ்விதம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுக்காக ஜோம் பண்ணோம், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணால் கட்டாயம் நடக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஆயிரும்? நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணால் நடக்கும்னு சொன்னனால உங்கள்கிட்ட வந்திருக்கிறோன்னு சொன்னாலே இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் அதில் ஜோமெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் ஜோம் பண்ணால் நடக்கும்னு சொன்னோன்னே இப்போ உங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு. என்ன ஆகணும்? இது ஏதாவது நடந்தே ஆகணும். அதனால் என் டோனை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது இல்லையா. இறங்க மாண்டவரே அப்படின்னு சொன்னா தான் இல்லையா, எதையாவது பண்ணும் ஆண்டவரே, நம்ம இப்படி சிக்க வச்சுட்டீர ஆண்டவரே, என் ரெப்புடேஷனே போயிருமே ஆண்டவரே. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஒரு ப்ரெஷர் இருக்கிறோம் டு பெர்ஃபார்ம். இந்த சூழ்நிலையில் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது அவர் செய்கிறாரு. ஆனால் இன்னொரு அற்புதமான கோணமும் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், திராட்சை ரசம் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மற்ற பழசை ஒன்றுமே தொடாமல் எந்த வித சம்பந்தம் இல்லாமல் அற்புதமாக விதத்தில் சிறப்பாக அவர் செய்கிறார். ஆனால் குறிப்பு, நாம் கவனிக்க வேண்டிய குறிப்பு என்னவென்று கேட்டால், சில நேரங்கள் நிர்பந்தத்தில் நாம் இதை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற
அல்லது ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள சூழ்நிலை, வாழ்க்கையின் சூழ்நிலை, மற்றவங்க நம்மளை கொண்டு வந்து நிற்க வைக்கும் பொழுது நீங்கள் அவரை சார்ந்து கொள்வது நல்லது. அவர் சொல்கிறார், என் வேலை இன்னமும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். குறிப்பு என்று கேட்டால், ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் தான் நேர்த்தியாக செய்வார். அவசரப்பட்டு சூழ்நிலை நிர்பந்தத்தின் நிமித்தமாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது அதை மேற்கொள்வதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான பலனையும் கிருபையும் தரக்கூடியவராக இருக்கிறார். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். அப்போ ஒன்று நிரூபிக்க, ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ உலகத்தில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்கிறது இல்லையா? டார்கெட் வச்சு விட்டுறாங்க. இதை கட்டாயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும் என்கின்ற சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. ஆகினால வேலை ரொம்ப பழுவாக போயிடுது. அன்ரியலிஸ்டிக்காக கோல் செட் பண்ணிடுறாங்க. அதை அடைய முடியாமல் போயிடுச்சு. அடைய முடியலன்னா இன்சென்டிவ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ முயற்சி எடுத்தோம் இல்லை, அதற்கான பலன் இல்லை என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனங்கிற ஒரு விரக்தி வருகிறது. நான் சொல்கிறேன், அவங்க லக்கெல்லாம் வைக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு என்ன லக்கு வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான பலனை தருவார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல வேண்டும். அப்போ மூன்றாவது ஒரு சூழ்நிலை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதுவும் ஒரு 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 பிரச்சனையாக இருக்கிறோம் இல்லையா? இதை எப்படி கையாளுவது? இது ஒரு சூழ்நிலை, மிகவும் நெருக்கப்படுகிறேன். இது ஒரு வகையில் ஒரு நெருக்கம்தான். எந்த விதமான நெருக்கம் என்று கேட்டால், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய சகோதரர்கள், அப்போ தாய் வந்தாங்கல்லவா, அம்மா வந்து சொல்கிறாங்க எதையாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்போ விதமாக இருக்கிறது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உங்களுடைய சீஷர்கள் பார்க்கும்படிக்கு இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உண்மை. இப்போ இது ஒரு ப்ரெஷர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, அதாவது ப்ரெஷர் டு பி பாப்புலர், ரொம்ப பிரபலமாக இருக்கணும் இல்லையா? மறுபடியும் அவங்க எப்படிப்பட்ட கண்ணோட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஊழியெல்லாம் நல்லா தான் செய்கிறீங்க, நல்லா வேலையெல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது, சூப்பராக தான் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு ஒதுக்குப்புறமாக ஓரமாக எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன செய்யணும், பார்க்கணும். இப்படி ஒதுக்குப்புறமாக செஞ்சோம்னா என்ன இருக்காது. ஏன் இந்த கண்ணோட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உலகத்தில் எதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்க, பாப்புலராக இருக்கணும். எதை முக்கியப்படுத்துகிறாங்க, பாப்புலர் இல்லை. எல்லாருக்கும் அந்த ஒரு டிசைர் இருக்கிறோம், நான் வந்து பிரபலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறோம். ஆனால் அந்த எண்ணத்திற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அது தவறான பாதையில் உங்களை என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் என்ன செய்ய மாட்டான். இதே தான் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜெபம் என்று வரும் பொழுது பைபிள் சொல்லியிருக்கிறது அல்லவா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக என்ன செய்வார், பதில் கொடுப்பார். அந்தரங்கம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தின வசனத்தை கடந்த வாரத்தில் நினைப்பூட்டியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். அவங்க பரிசேயர் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க கேட்போம் என்று சொன்னால், பிறர் எங்களை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். மற்றவங்க என்ன பார்க்கணுங்கிறதுக்காகவே என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. மறுபடியும் அதனுடைய கருத்து என்ன, மற்றவங்க பார்க்கணுன்னு தானே நீங்கள் பண்ணீங்க, மற்றவங்க பார்த்துட்டாங்க. போதுமா? நான் சொல்கிறேன் புரிகிறேன். மற்றவங்க பார்க்கணுன்னு தானே பண்ணீங்க, மற்றவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் வந்தனால உங்களை என்ன செஞ்சுருவாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிள் இல்லையா? விருது கொடுக்குறாங்க. நீங்கள் விருது கொடுக்கக்கூடிய அது வந்து டிவியில் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டீங்க, 7 மணிக்கு கட்டாயம் பாருங்கள், நான் என்ன வாங்க போகிறேன், விருது வாங்க போகிறேன் அப்படின்னு. கரெக்டாக இப்பொழுது விருது அறிவிப்பு அப்படின்னு சொன்னோம், பிரேக்கிங் நியூஸ். அங்கே ஒரு நிலநடுக்கம்னு சொன்னோன்னே எல்லாம் நான் என்ன சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு நடுங்கிருச்சு. அதை 7 மணிக்கு ஒரு 10 செகண்டு நமக்கு கிடைச்ச பிரபலம். நான் சொல்லுவேன் புரிகிறதா? அவங்க பார்க்கணுன்னு தானே செஞ்சீங்க, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. அவர்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தது. அப்போ மற்றவங்களுக்காக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பலன் கிடைக்காதுன்னு கிடையாது,
பார்ப்பாங்க. ஆனால் பார்த்துட்டு என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யார்கிட்டையெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதாவது வீட்டுக்குள்ளே போய் இந்த ஜன்னலை எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் சாத்திக்கோங்கன்னு சொல்கிறார் இல்லையா? ஜன்னலை சாத்திட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு வெளியரங்கமாக என்ன செய்வார்? பதில் அளிப்பார். அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், யார் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, யார் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அவர் மாத்திரம் பார்த்தால் போதும், அவர் மாத்திரம் கேட்டால் போதும். காரணம், அவர் மாத்திரம்தான் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லலாம். அப்போ பிரபலமாக இருக்கணும் இன்னும் விரும்பணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. நீர் என்ன செய்ய வேண்டாம், நீர் எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன செய்யணும்னு சொல்கிறார். இன்றைக்கும் அந்த பிரச்சனை ஊழிய நிலையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கிறது. இப்போ மீடியா டாமினேஷன் இருக்கிறதுனால இல்லையா? இப்போது கடந்த வாரத்தை ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று கற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு காலத்தில் ப்ராஸ்பெரிட்டி தியாலஜின்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சுருக்கம் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையான்னு நிதானிப்பாங்க. அதுக்கும் பைபிளுக்கு என்ன கிடையாது சம்மந்தம். அப்படி ஒரு எண்ணம் இல்லை, உங்கள் பணம் நிறையா இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு நிறையா என்ன செஞ்சுருக்கிறார். இப்போ அது கொஞ்சம் பழைய சரக்காக போயிடுச்சு. இப்போ புது எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டால், த மோர் பாப்புலர் யூ ஆர், த மோர் அனாயிண்டட் யூ ஆர். இது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ பிரபலமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறாரு, கர்த்தர் உங்கள் மேலே அபிஷேகத்தை வச்சிருக்கிறாருன்னு ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கிறது. என்னுடைய விளைவு என்னவென்று கவனிப்போம் என்று சொன்னால், உங்களுக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக் போடுறாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, இதை வச்சுட்டு இல்லையா? இப்போ உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை வல்லமையாக என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். ஒருத்தர் தான் இப்படி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் இதெல்லாம் பார்த்தோம், உங்களுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் எங்களால் கொண்டு வர முடியும், 27,000 ரூபா தான் சார்ஜு, 1,00,000 வந்ததுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா போதும்னாங்க. அப்போ 1,00,000 கொண்டு வருவது பெரிய விஷயம். இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வர்றது பெரிய. 27,000 ரூபா கொடுத்தா என்ன செய்கிறான், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னு 4 ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பான். ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பான். இது அரோவரான்னு போட்டான்னு சொல்ல முடியாது. நான் விலையும் கொள்ள முடிகிறதா? ப்ரைஸ் லார்ட் ஆமீன் ஆமீன் எஸ் பாஸ்டர் ஸ்பீக் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் என்ன செஞ்சுருப்பான். புரியலையா? இது என்ன பிரச்சனை அப்படின்னம்னா இந்த ப்ராப்ளம் தான். நான் சொல்லுங்க, புரிகிறதா? பிரபலமாக இருக்க விரும்புறீங்க அப்படின்னு, இது ஒரு நெருக்கம். அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் அங்கேயே இன்னொரு வசனம் இருக்கிறது. 5ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார். விசுவாசியாதபடினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையான விஷயம். தெய்வீக வழி தெரியாமல் இருக்கிறபடினால உலக வழியில் அதை செய்யணும்னு என்ன செய்கிறாங்க, முற்படுறாங்க. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த வழியில் தான் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் மற்ற நிலையில் உங்களை ஒரு நிர்பந்தத்துக்குள் கொண்டு போக வேண்டிய அவசியம். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 5ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே எப்படி இந்த உயர்வு வருகிறது, அல்லது எப்படி இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். அதுதான் சரியான அற்புதமான வார்த்தை. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆவது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 9ஆம் வசனத்தில் இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா பிரபலமாக முடியாது, இந்த மாதிரி முறையில் போனால் பிரபலமாகலாம் என்று சொல்கிறாங்க. ஏசு அதுக்கெல்லாம் இணங்கி போல ஜெயிச்சு வர்றாரு. ஆனால் நீங்கள் 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர்கள் நிருபத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 8ஆம் வசனத்திலே கவனிப்போம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி, பாருங்கள் அடுத்த வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு. 11ஆம் வசனம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு அவர் கொடுப்பாருங்க. நீங்களாம் அடையணும்னு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணி, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறார் அல்லவா? என் பெயரை பெருமைப்படுத்துவது என் வேலை அல்ல,
அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்தா உங்கள் வேலை இல்லை, அது யாருடைய வேலை? அவர் சொல்ல நானே பண்ணுறேன்னு சொல்கிறார். நான் உன் பெயர் என்ன செய்வேன். அப்போ ஒரு வேளை பெருமைப்படுத்தாமல் போயிட்டாருன்னா அப்படி கேட்கலாமா? ஒரு வேளை அதனால தான் இவங்க சொல்கிறாங்க, நீ அவர் பண்ணுவார்னு விட்டு பண்ணாமல் விட்டுட்டாருன்னா உன் பேரே போயிடும். அதனால் நீ என்ன செய்யணும், பண்ணணும். நான் சொல்கிறேன், நம்ம பேரை பெருமைப்படுத்துகிறாரோ இன்னொரு வசனத்தை வச்சு தான் நிதானிக்கணும். நான் சிறுக அவர் என்ன செய்ய வேண்டும். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுக்குறார். நான்காவது ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் சொன்னால், இங்கே ப்ரொமோஷன் இருக்கிறது இல்லையா, பாப்புலாரிட்டி இருக்கிறது, பிரபலமாக எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடணும், நடக்காது. அது நமக்கு வேண்டிய முறைமையே அல்ல. நான்காவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 6வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் விதமாக இருக்கிறது. ஆதலால் அவர்கள் எடுத்துட்டிங்களா? 14ஆம் வசனத்திலேருந்தே கவனிப்போமே. 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு. யோவான் சுவிசேஷம் 6:14. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவர் நான் தீர்க்கதரிசி என்றார்கள். சரிதான், அற்புதம் செய்கிறாரு, அது வரைக்கும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே தான் மக்களினுடைய தாக்கம் இருக்கிறது. எப்படி இருக்கிறன்னு கேட்டால், ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். 14ஆம் வசனம் வரைக்கும் கரெக்டு தான். அவர் செய்த அற்புதத்தை பார்த்து இவர் உண்மையாகவே என்னதான் தீர்க்கதரிசி என்று சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, இவரை என்னவாக மாற்ற வேண்டும், ராஜாவா. இங்கே தான் கவனிக்கிறோம், மக்கள் விருப்பம்னு இருக்கார். என்னதுங்க அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட மக்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் தான் அதுக்கு சரியான ஆள், உங்களை மாதிரி அற்புதம் செய்யறதுக்கு யாருமே கிடையாது, உங்களை மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது, உங்களை நாங்கள் ராஜாவாக்க போகிறோம் என்று ஜனங்கள் என்ன செய்கிறார்கள். வரும் பொழுது இயேசு சராசரி மனுஷனாக இருந்தால் என்ன நினச்சிருப்பான்னு சொன்னோம்னா, இதுக்காக தான் காத்திருந்தேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறாரு, விலகுகிறார். மறுபடியும் ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் விலகி சொல்லுங்கள் என்ன செய்திருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னமே ஒரு முறை இவ்விதமாக அவரை ராஜாவாக்கும்படி நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக வைத்தால் நீங்கள் தீர்க்கதரிசியாகவே இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. ராஜாவாகும்படி மக்கள் விரும்புகிறார்கள், ஆனால் நீங்கள் தேவ பிள்ளையாகவே இருப்பது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவன் கொடுக்காத ஸ்தானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போவது இல்லை. இப்போ நிறைய பேருக்கு இந்த பொசிஷன் வேணும் இல்லையா, இந்த ஸ்தானம் வேணும், இந்த பட்டம் எனக்கு கொடுக்கணும், இந்த இடத்துல நம்மளை உட்கார வைக்கணும். நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ மனிதன் சொன்னதை நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். நான் தேவ பிள்ளை என்கின்ற அந்த அந்தஸ்தில் திருப்தி அடையாத ஒரு மனிதனுக்கு வேறு எந்த பட்டத்தை கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி வரப்போவது இல்லை. நான் சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு எந்த பட்டத்தையும் கொடுக்காட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. நீங்கள் அப்பா என்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார். இதை காட்டிலும் மேலான ஸ்தானம் வேறு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும். அவரை ராஜாவாக்கும்படி இவருக்கு அந்த எண்ணம், உங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை உசுப்பேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பண்ணால் நடக்கும், நீங்கள் தான் சரியான ஆள், உங்களை விட்டால் எங்களுக்கு ஆளே இல்லை. ஜனங்கள் இப்படியும் பேசுவார்கள், அப்படியும் பேசுவார்கள். நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, நாக்கில் எலும்பு இல்லாததுனால அது எப்படி வேணாலும் என்ன செய்யும், பேசும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும். ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கல் ஒரு சூழ்நிலை சொல்வார்கள். அப்போது ராஜா ஆலிவர் கிராம்பெல் அவர் மிகப்பெரிய வெற்றி முடிந்த பின்பு அவர் பால்கனியில் நிற்கிறார். ஜனங்கள் எல்லாரும் பயங்கரமாக கரகோஷமெல்லாம் எழுப்பி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது அவருடைய அசிஸ்டண்ட் பக்கத்துலேருந்து சொல்கிறாராம்மா, லுக் ஹவு மச் த பீப்புள் லவ் யூ, ஜனங்கள் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, எப்படி சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்காத, நாளைக்கு நம்மளை தூக்கில் போட்டாலும் அவன் இப்படி தான் இருப்பான், அவனுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் வேணும். அவனுக்கு கொண்டாடுறதுக்கு ராஜாவாக்கும்படி போனார்கள் அல்லவா. பிலாத்து முன்பாக கேட்குறான், யாரை உங்களுக்கு நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது
என்ன சொல்லுகிறார்கள்? அதனால தான் சொல்கிறது, போகிறவங்க வந்தவங்க சொன்னதெல்லாம் கேட்காம கர்த்தர் சொல்கிறத மாத்திரம் கேட்டால் போதும். பக்கத்தில் மாற்ற சொல்லுங்கள், கர்த்தர் சொல்கிறது கேட்டால் போதும். திடீர்னு வந்து உங்களை தான் ஆனரரி செக்ரட்டரியாக நாங்கள் மாற்றணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. நான் சாதாரண தேவ பிள்ளையாக இருந்துகிட்டே இருக்கிறதே. எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், அவரை ராஜாவாக்கும்படி வருகிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்தை விட்டு போயிடுறார். தேவன் கொடுக்கக்கூடிய உயர்வு தான் உண்மையான உயர்வு. ஆகினால் பைபிள் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தினுள் அடங்கியிருங்கள் இருக்கிறது அல்லவா. உயர்வு அவர் தான் கொடுக்கக்கூடியது, அங்கீகாரம் அவர் தான் கொடுப்பார், அவர் தான் உங்களை உயர்த்துவார். ஆப்போசிட் எக்ஸாம்பிள் இருக்கிறது, கவனித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம். ராஜா வாக்கும்படி வராங்க, அப்போ விலகி போகிறாரு. இப்போ எல்லா நேரம் அப்படி அங்கீகாரம் இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கீகாரம் எல்லா நேரமும் வரல. இப்போ என்ன வருகிறது என்று கவனிப்போம் என்றால், லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 54ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது 53லிருந்து நம்ம கவனிக்கலாம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவரை என்ன செய்யவில்லை. இப்போ ஒரு பக்கம் என்னடானா ராஜா வாக்கும்படி வர்றாங்க, இன்னொரு பக்கம் எங்கள் ஊர் பக்கமே என்ன செய்யக்கூடாது, இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, இந்த வழியிலே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ ரிஜெக்ஷன் இருக்கிறது. நான் சொல்ல விளையாங்க. இப்போ என்ன இருக்கிறதுங்க? இப்போ நமக்கு பிரச்சனை வந்து நம்ம யார் ராஜா வாக்கணும்னு வரல, நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வேணால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்படி ரிஜெக்ஷன் வரும் பொழுது அதை எப்படி நம்ம கையாளுறோம்? நெருக்கப்படுகிறேன் இல்லையா? இங்கே சீஷர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது, சீஷருடைய மனப்பக்கம் எப்படி இருக்கிறது? அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்ட பொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளை எடுக்கும் உமக்கு. இப்போ இது வந்து நேச்சுரலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோபம் இல்லையா? அவர் எவ்வளோ அற்புதமான தேவன், அற்புதங்களை செய்கிறவர், இவ்வளோலாம் செஞ்சு ஒரு ஊருக்கு வரும் பொழுது அவங்க இந்த ஊர் பக்கமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா இவருக்கு மக்களுக்கு சீசர்களுக்கு வரக்கூடிய கோபம் என்னவென்று கேட்டால், நல்ல வேலை பரவாயில்ல, பழைய ஏற்பாடுலாம் படிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்ல, எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்கி அவங்களெல்லாம் பஸ்பமாக மாற்றிட்டார் அல்லவா, ஆகினால உமக்கு சித்தமானா சொல்லுங்கள், இப்போவே என்ன பண்ணலாம் இல்லையா? இப்போ நமக்கு அந்த மாதிரி கோபம் வருதா வரலையா? சில நேரத்தில் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளும் சீசர் மாதிரி தான் ஜோம் பண்ணுறோம் இல்லையா? ஆண்டவரே, அவர்களை அதாவது நீ தேடியும் அவர்களை காண மாட்டாய், அதெல்லாம் சிலர் சொல்லி ஜோம் பண்ணுவாங்க இல்லையா? நீ தேடியும் அவர்களை அது இருந்த இடமும் இனி அதை அறியாது, அந்த மாதிரி அவனுக்கு நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்கிறோம். ஆண்டவரை ஜோமத்தில் கேட்டுட்டு இது மாதிரி நடக்காதுப்பா இல்லையா, இந்த மாதிரி சித்தம் எனக்கு நான் சொல்ல புரிகிறதா. ஆனால் ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா கோபம் வரத்தான் செய்கிறோம். கோபத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் மறுபடியும் யாக்கோபு சொல்கிறாரு, மனுஷனுடைய கோபம் கர்த்தருடைய நீதி என்ன செய்யாது, பிறப்பிக்க மாட்டாது. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா, எனக்கு இடம் இல்லையா, என்ன ஏற்றுக்கலையா, அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்கின்ற எண்ணங்கள் மனுஷனுக்கு சராசரி வரக்கூடியதாக இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, வானத்திலேருந்து அக்கினியை இறக்கி இவங்களையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவங்களுக்கு மாத்திரம் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாரு அப்படின்னம்னா இவங்க எங்கே போனாலும் போக்காடாக தான் இருக்கும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடியும். ஒரு வீட்டுக்கு போவாங்க, ஏமாந்து அவன் சிரிக்கலன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? நல்ல வேலை, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் கேட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவேன். அடுத்த வார்த்தை, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அளிப்பதற்கு அல்ல, ரட்சிக்கதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறு இந்த ஊரில் உள்ள அப்படின்னு சொன்னோம்னா அதுக்காக அவங்க அழிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை, இன்னொரு ஊருக்கு போவோம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரிகிறது? இந்த ஒருத்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, உங்களை கடுப்பேற்றிட்டாரு இல்லையா, அவங்கள கோவப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் அக்கினி இறக்கி அவரையெல்லாம் பொசுக்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. பேசாமல் அடுத்த ஊருக்கு போங்க. ஸோ பேசாமல் அடுத்த அவ்வளோதான், ஜஸ்ட் டர்ன் தி பேஜ் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா? கடைசியில் பிடிஓன்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா சில இடத்துல? ப்ளீஸ், ஆமாம் இவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, ப்ளீஸ் டர்ன் ஓவர். கர்த்தர் புதிய பேஜில் சிறப்பாக அவங்களுக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார் இல்லையா? இல்லை அவனை ஒரு கை பார்க்காம விடுறதில்ல அப்படின்னு நின்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நம்ம கைக்கு ஆபத்து. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதெல்லாம் விட்டுறணும். ஏசு இன்னொரு கிராமத்துக்கு போனார். சொல்லுங்க, அடுத்த கிராமத்துக்கு போனார். ஒரு இடத்துல கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மனுஷன்
கல்லறையிலே இருக்கிறான், சுகமில்லாத ஆள், மனசு சரியில்லை, அவனுக்குள்ளே 6000 பிசாசுக்கு என்ன செய்கிறது, அதிகமான பிசாசுகளெல்லாம் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, கடல் கடந்து வந்து ஒரு மிகப்பெரிய கடல் சீற்றத்தையெல்லாம் கடந்து வந்து அவனுக்கு சுகம் கொடுக்குறாரு. ஊருக்காரங்களாம் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீர் எங்கள் ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி என்ன பண்ணிட்டோம், இந்த ஆளுக்கு சுகமாயிருச்சுங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரியல, பண்ணி செத்து போயிடுச்சுங்கிறது தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. இதிலேருந்து எது அனிமல் ரைட்ஸா ஹியூமன் ரைட்ஸான்னு நீங்கள் கவனிச்சுக்கணும் இல்லையா? அவனுக்கு மனுஷன் சுகமானது பெருசாக தெரியல, எங்கள் வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கிறது இல்லையா, மனித தரம் உயருகிறது, அது எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு என்ன முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம். நீங்கள் இந்த ஊருக்கே வர வேண்டாம். ஏசு என்னங்க பண்ணார், அப்படி தான் வருவேன், பூமி மது நிறைவும் என்னுடையது அப்படின்னாலாம் ஒன்றும் சொல்லலை. வர வேண்டான்னு சொன்னோன்னா சீசனில் கூட்டு வாங்கப்பா, படகுல ஏறி போகலாம். அடுத்து நான் சொல்கிறேன், ஒரு வாசல் அடைபட்டால் 1000 வாசல் கர்த்தர் திறப்பார். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நின்றுட்டு இல்லையா புலம்பிட்டு காதில் புகை வர்ற அளவுக்கு அங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை. டர்ன் தி பேஜ் ஓவர், அடுத்த பக்கத்தை திருப்பவும். பைபிள் இல்லை, நான் சொல்கிறது விளங்கிட்டீங்களா? ஆமாம், இந்த எபிசோடு போயிடுச்சல்லவா, அடுத்த பக்கத்தை என்ன செய்ய வேண்டாம், கர்த்தர் புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். இதெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த உதாரணங்களெல்லாம் நான் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். when you are pressured, இதில் எப்படிப்பட்ட அழுத்தங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஜெபத்தின் மூலமாக தான் இதை நாம் மேற்கொள்ள முடியும். சொல்லுங்கள், எதன் மூலமாக தான் மேற்கொள்ள முடியும்? இதனுடைய உச்சக்கட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் லூக்கா சுவிசேஷம் 22. இதெல்லாம் இந்த பிரபலம் இல்லையா, இப்போ மற்றபடி நிரூபிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஜனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு அழுத்தமாக இருந்தாலும் அழுத்தத்தினுடைய உச்சக்கட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 41ஆம் வசனத்தில் விதமாக நாம் வாசிக்க முடியும். அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதென்று ஜெபம் பண்ணார். என்ன நடக்கிறது? அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன செய்தான், பலப்படுத்தினான். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, நெருக்கம், அழுத்தம் இதெல்லாம் வரும்பொழுது அவர் முழங்கால் படியிட்டு, பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்போ நான் சொல்லுகிறேன், இதை எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோடு நீங்கள் பேசுவது தான் உங்கள் சித்தத்தை ஜெயித்து அவர் சித்தத்தை செய்வதற்கு அது உங்களுக்கு வழியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது இன்னும் சொல்லணும், இதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள்கிட்டயே பேசுகிறதுனால தீர்வு வராது, நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறதுனாலையும் தீர்வு வராது, நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதுனால மாத்திரம்தான் தீர்வு வரும். அவர்கிட்ட பேசுகிறதுனால மாத்திரம்தான் இந்த நெருக்கத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். யாருக்கு சொல்லணும்? குடும்ப சூழ்நிலை யார்கிட்ட சொல்லணும்? மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து ஆண்டவர் நடத்தினால் சொல்லலாம், ஆனால் எல்லாருக்கிட்டையும் எல்லா பிரச்சனையும் சொல்லக்கூடாது. யார்கிட்ட மாத்திரம்தான் சொல்லணும்? சொல்லுங்கள், தேவனிடத்தில் என்ன செய்யுங்கள், தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக, கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி, வெற்றி சிறந்தவர் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் அவர் காத்துக்கொள்வார். இப்படி தான் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் வெற்றி பெற ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எழும்பி நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். வேதம் சொல்லுகிற நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல், நம்மை போல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவராய் இருந்தும் பாவமில்லாதவரே நமக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறபடினால் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டைக்கு நாம் வரக்கடவோம். என்னுடைய தீர்ப்பு நீதியாக இருக்கிறது, என்னுடைய நிதானம் நீதியாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஜெயித்தது போல எங்களையும் எங்களுடைய சூழ்நிலைகளிலே மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே
இந்த வாரம் எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். வாய் திறந்து எல்லாரும் சொல்ல முடியாது இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். எங்கள் வேலையில் உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். இந்த நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் ஒரு அற்புதமான பெருக்கத்தை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. கிருபை பெருகுவதற்காக நன்றி. சமாதானம் பெருகுவதற்காக நன்றி. உம்முடைய தயவு பெருகுவதற்காக நன்றி. உம்மால் வரக்கூடிய உயர்வு மாத்திரமே எங்கள் வாழ்வின் உயர்வாக இருக்கட்டும். கரம் தட்டி அப்படிப்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நல்ல பிதாவே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். இன்னைக்கு சொல்லப்பட்ட உம்முடைய நல்வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாய் வேர்கொள்ளட்டும். நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரே, உம்மை நாங்கள் சார்ந்து நீர் வென்றது போல நாங்கள் வெற்றி பெற நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் சித்தமல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.